ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, இணைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. இவங்க பொதுநலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கெட்டெண்ணம் இவங்களுக்கு கிடையாது. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனசாட்சிக்கு மட்டும்தாங்க இவங்க பயப்படுவாங்க. வேற யாருக்கும் ஒரு துளி கூட இவங்க பயப்பட மாட்டாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனின் உச்ச நிலையால நம்மளோட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குறிப்பா சிம்மம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரனால ஏற்படக்கூடிய நன்மைகள், வேலை, குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம் குறித்து நாம இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை சுக்கிரன் சுயசாரத்தில் இருக்காரு. சுக்கிரன் மற்றும் சனியின் சேர்க்கை வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். காணொளியை முழுமையாக பார்த்து உங்க வாழ்க்கைக்கான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. சிம்மம் ராசியில பிறந்தவங்க தைரியமானவர்களாகவும், தன்னம்பிக்கை உடையவர்களாகவும், திறமையாளர்களாகவும், அறிவாளிகளாகவும் இருப்பாங்க. இவங்க நீதிமான்களாகவும் நிலைத்தன்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அடையும் திறமை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சுக்கிரனின் பயிற்சியால வாழ்க்கையில் ஒரு முறை ஜெயிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஆசை காட்டுவதற்காக சுக்கிரன் வராரு. ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா அஷ்டம சனியால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அஷ்டம சனிய பற்றி பயப்பட தேவையில்லை. ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்படி உங்க வாழ்க்கையில பலவிதமான தீர்வுகள் கிடைக்குங்க. வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், மூத்த சகோதரர்களுடனான பிரச்சனைகள், பேச்சு மற்றும் மனஸ்தாபம், நிம்மதி இல்லாத நல குழப்பமெல்லாம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட தேவையில்லைங்க. தாயின் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். ஒரு மாதம் பொறுமையாக இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். சுக்கிரனின் பார்வையால பட்டம், பதவி, தொழில், உத்தியோகத்தில் பெரிய உயர்வு ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. பட்டம், பதவி, வேலை வாய்ப்பு, வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் எல்லாம் சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் மற்றும் சனி சேர்ந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கடன் மற்றும் எதிரிகளால தொல்லைகள் ஏற்படலாம். ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா பிரச்சனைகள் வரலாம். சனி பகவான் தொழில்ல சில தடைகளை ஏற்படுத்தலாம். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ராசிய பாக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா லாபம் கிடைக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா ராசிய அதிர்ஷ்டம் தேடி வரும். கலைத்துறை, கம்ப்யூட்டர் துறை போன்ற துறைகளில்
பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். செய்யும் வேலையில் கவனமாக இருக்கணும். தைரியமாக இருக்க வேண்டும். கெட்டது எதுவும் நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருந்தா திடீர் யோகம் வரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, வீடு கட்டும் யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம் நடக்கும். வேலை, ஊதியம், மனைவி, நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் இருந்தா எல்லாமே சரியாயிரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு செல்லும் யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில கேது பகவான் இருக்காரு. ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அவர் கூட சேர்த்து சுக்கிர பகவானும் இருக்காங்க. களத்திரஸ்தானத்துல புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக துன்பம் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கூடும். கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியங்க. எதிரில் இருப்பவர்களை எடை போடும் சாமர்த்தியம் உண்டாகும். பெண்கள் பெரியோர்களின் ஆசையை பெற்றால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. எதிலும் தன்னுடைய ஈடுபாட்டினை முழுமையாக கொடுக்கும் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபம் வந்தாலும் அதனால பாதிப்பு எதுவும் இருக்காது. பணவரவு அதிகரிக்கும். மன தைரியம் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறிடுவீங்க. ஆனா மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமா இருக்கிறது அவசியம். வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் இருப்பது அவசியம். பாடங்களை படிப்பதில் கவனம் தேவைங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக போகிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபட்டால் மன தெளிவும் நிம்மதியும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில துளி கூட இடம் கிடையாது. நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சு சிவனை வணங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு போயிரும். இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.